கர்த்தருடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளில் நம் கூடி வந்திருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா, ஆமென். இது ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு நாள், சந்தோஷத்தின் நாள், நமக்காக கர்த்தர் பிறந்த ஒரு நாள். ஆமென். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்ட ஒரு நாள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எந்த ஒரு பண்டிகையும், எந்த ஒரு திருவிழாவையும், எந்த ஒரு பெரிய பெரிய கொண்டாட்டத்தையும் எந்த நாட்டிலும் எந்த தேசத்திலும் இப்படி நீண்ட நாட்கள் நீண்ட மாதங்கள் கொண்டாடுவது இல்லை. அதிகமாய் கொண்டாடப்படுகிற, உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற, எல்லாராலும் கொண்டாடப்படுகிற, சோத்ரம், எல்லா கடைகளிலும் கொண்டாடப்படுகிற, எல்லா இடங்களிலும் கொண்டாடப்படுகிற, எல்லா மனிதர்களாலும் ஏற்றுக்கொண்டு விரும்பி ஆமோதித்து கொண்டாடப்படுகிற ஒரே ஒரு பண்டிகை என்று சொன்னால் இந்த உலகத்தில் அது நமது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நீங்க ஒரு துணி கடைக்கு இப்ப போனா டிசம்பர் மாதத்துல கிறிஸ்துமஸ் ட்ரீ வச்சிருப்பாங்க, ஸ்தோத்திரம். ஆனா அவங்க பயங்கரமான இன்னொரு மதத்தை சார்ந்த நம்பிக்கை உடைய, தெய்வ நம்பிக்கை உடைய ஆளா இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய கடையில பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் ட்ரீ இருக்கும். அவங்களுடைய கடையில பாத்தீங்கன்னாக்கா கிறிஸ்துமஸ் தாத்தா பொம்மை இருக்கும், ட்ரெஸ் இருக்கும், ஸ்தோத்திரம். எல்லாம் பார்த்தனாக்கா இந்த டிசம்பர் மாதத்துல, நவம்பர் மாதத்திலே ஆரம்பித்து விடும், ஸ்தோத்திரம். எல்லாமே இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும் வண்ணமாக, கவரும் வண்ணமாக, ஸ்தோத்திரம். அது இன்னொரு மதத்தை சார்ந்த நபராய் இருப்பார். ஆனால் அவர் ஒரு தொழிலை செய்தால் அந்த இடத்துல ஒரு ஸ்டாரை கட்டி வைத்திருப்பார், ஸ்தோத்திரம். ஏன் அப்படி என்று சொன்னால் அதற்கு அவருக்கு அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ, அதனுடைய என்ன காரணத்துக்கு கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆனா கட்டி வைத்திருப்பார், ஸ்தோத்திரம். ஒரு ஸ்டாரை பார்க்க முடியும், ஒரு கிறிஸ்துமஸ் ட்ரீயை பார்க்க முடியும், ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தாவுடைய தோரணையை பார்க்க முடியும், ட்ரெஸ்ஸை பார்க்க முடியும், அந்த பொம்மையை காண முடியும். இதெல்லாம் எதனுடைய அடையாளம் என்று சொன்னால் எல்லோரும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை, அதாவது இயேசு பிறந்த இந்த நல்ல நாளை கொண்டாடுகிறார்கள், விரும்புகிறார்கள் என்பதையே அது காட்டுகிறது. ஒரு முறை நல்ல கரங்களை தட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நல்ல சிறந்த சிறப்பான தினத்துக்கு கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இருளில் இருந்த நம்மை கர்த்தர் பெரிய வெளிச்சத்தின் இடத்துக்கு, ஒளியின் இடத்துக்கு, ரட்சிப்பின் இடத்திற்கு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நமக்காய் பிறந்தது ஒரு பெரிய பண்டிகை மாத்திரமல்ல, இது ஒரு பெரிய சந்தோஷம், இது ஒரு பெரிய ஸ்தோத்திரம் மகிழ்ச்சி, இது ஒரு பெரிய சமாதானம், இது ஒரு பெரிய ஆறுதல், இது ஒரு பெரிய ஸ்தோத்திரம் விடுதலை, இது ஒரு பெரிய ரட்சிப்பு. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் மகிழ்ந்திருக்க கடவோம். ஆமென். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ்ந்திருக்க கடவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியே ஏசாயா 7ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா 7வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 13, 14, 15. 13, 14, 15. ஏசாயா எழுதிய தீர்க்க தரிசன புஸ்தகம், ஏசாயா எழுதிய தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13, 14, 15 ஆகிய 3 வசனங்களை நாம் எல்லோரும் சேர்ந்து இணைந்து வாசிக்கலாம். அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையையும் தேனையும் சாப்பிடுவார். அல்லேலூயா. ஒரு 10 நிமிடங்கள் சற்று நம் கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த வரலாறு வேதத்திலே பல இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்ற தீர்க்க தரிசனமும் எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த இடத்திலே, இந்த ஏசாயா 7ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பார் அப்படி என்ற கிறிஸ்துமஸ் பிறப்பின் நற்செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. இது வரலாறாகவும் இல்லை, தீர்க்க தரிசனமாகவும் இல்லை. ஸ்தோத்திரம்.
மாறாக இது முதலாவது வசனத்திலிருந்து நாம் வாசித்து வந்தால், ஸ்தோத்திரம், 3 ராஜாக்கள் இருக்கிறார்கள். அந்த 3 ராஜாக்களுக்கு இடையே ஒரு யுத்தம் நேரிடுகிறது. அதனுடைய வரலாறு கொஞ்சம் பெரிய வரலாறு. ஆகவே நான் பின்னணியை சொல்லாமல் நான் நேராக செய்திக்கு உள்ளே வந்து வருகிறேன். அந்த 3 பேருக்குள்ளே வருகிறதான யுத்தம், அந்த யுத்தத்திலே ஸ்தோத்திரம், அங்கு ஒரு அடையாளம் வேண்டும். அங்கு ஒரு அடையாளம் வேண்டும். அந்த அடையாளத்துக்கு இங்கே நடைபெறுகிற ஒரு சம்பவம் தான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறதான பிறப்பின் சம்பவம். இந்த பிறப்பின் சம்பவத்தை அங்கே ஏன் அங்கு சொல்லப்படுகிறது அப்படி என்று சொன்னால், இந்த பிறப்பின் சம்பவத்தை ஏசாயா தீர்க்கதரிசி ஏன் இங்கு எழுதி வைத்திருக்கிறார், இங்கு உரைத்து வைத்திருக்கிறார் அப்படி என்று சொன்னால், ஒரு யுத்தம் நடக்கும்போது வெற்றியை குறித்து அல்லவா பேச வேண்டும், தோல்வியை குறித்து அல்லவா பேச வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் என்னென்ன திட்டங்கள் பண்ண வேண்டுமோ அந்த திட்டங்களை குறித்து அல்லவா பேச வேண்டும். ஆனா மாறாக வெற்றியும் பற்றியும் பேசல, தோல்வியை பற்றியும் பேசல. ஸ்தோத்திரம். அப்படி இல்லைனாக்கா எப்படி யுத்தம் பண்ணலாம் என்ற திட்டத்தை பற்றியும் பேசல. நல்ல தேவ வார்த்தையை நம்ம புரிந்து கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றி பேசுகிறார்கள். ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி பேசுகிறார்கள். இந்த பிறப்பின் செய்தியிலே அங்கே 3 காரியத்தை 3 வசனத்திலே குறிப்பிட்டு ஏசாயா அவர் பேசி வைத்திருக்கிறார், அவர் உரைத்து வைத்திருக்கிறார், அவர் சொல்லி வைத்திருக்கிறார். ஒரு 10 நிமிடத்தில் இதை நான் சொல்லி முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். முதலாவது 14வது வசனத்தினுடைய மேற்பகுதியை வாசிக்கிறோம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் எது கிறிஸ்துமஸ் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானிக்கிறோம். எது கிறிஸ்துமஸ், எது கிறிஸ்துமஸ்? ஏசாயா 7ஆம் அதிகாரம் 13, 14, 15 இந்த 3 வசனத்தின் அடிப்படையில் எது கிறிஸ்துமஸ். 14ஆம் வசனம் சொல்லுகிறது மேற்பகுதி, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். எது கிறிஸ்துமஸ் அப்படி என்று சொன்னால், ஸ்தோத்திரம், ஆண்டவர் நமக்கு ஒரு அடையாளமாய் வருவார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு அடையாளமாய் வெளிப்படுவார். அல்லேலூயா, ஆமென். எது கிறிஸ்துமஸ்? ஸ்தோத்திரம். எது கிறிஸ்துமஸ்? இயேசுவே நமக்கு அடையாளமாய் வெளிப்படுவார். வேதத்திலே அவர் பல விதத்தில் பல ரூபத்தில் அவர் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். முடிந்தால் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அவர் பலியாய் அல்ல, ஸ்தோத்திரம், இரட்சகராய் வெளிப்படுவார் என்று எபிரேயர் ஆசிரியர் எழுதி வைத்திருக்கிறார் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே. அப்போ கிறிஸ்துமஸ் என்று சொன்னால் எப்படி ஒரு அடையாளம் நமக்கு கிடைக்கும்? ரட்சிப்பு என்ற ஒரு அடையாளம் அங்கே கிடைக்கும். இரண்டாவது ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, ஸ்தோத்திரம், கழுதை குட்டி அப்படி என்று அவர் பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு அடையாளம். அவர் எப்படி வருவார் அப்படி என்று சொன்னால் கழுதை குட்டியாக வருவார். ஸ்தோத்திரம். அப்படி என்று அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அவர் ஒரு தீர்க்கதரிசியாக வருவார் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறப்பதற்கு அவர் ஒரு அடையாளமாக வருவார். அவருடைய அடையாளங்கள் இன்னென்ன விதங்களில் இருக்கும் என்பதை இந்த ஏசாயா சரியாய் அதை திட்டமிட்டு குறிப்பிட்டு அடையாளப்படுத்தி சொல்லுகிறான். ஆகவே ஒரு கிறிஸ்துமஸ் என்பது, எது கிறிஸ்துமஸ் என்பது, இயேசு நமக்காய் அவர், ஸ்தோத்திரம், ஒரு மனித அவதாரத்தை எடுத்து பிறப்பார் என்பதுதான் அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எல்லோரும் கேள்வி கேட்பார்கள் இல்லையா, எப்படி ஒரு தெய்வ மனுஷனா வர முடியும்? எப்படி பாவமே இல்லாம பரிசுத்தமா எப்படி பிறந்தார்னு சொல்றீங்க அப்படின்னு உலக மனிதர்கள் பல கேள்விகளை கேட்பார்கள். ஒருவேளை நம்ம மனதில் கூட சந்தேகங்கள் இருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆனால் அதற்கு தான் இங்கு, ஸ்தோத்திரம், இந்த 3 வசனத்தில் ஏசாயா சொல்லுகிறார், உங்களுக்கு கொடுக்கப்பட்டாரே ஒரு பாலகன், உங்களுக்கு கொடுக்கப்பட்டாரே ஒரு குமாரன். அவர் எப்படி கொடுக்கப்பட்டார் என்று சொன்னால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அடையாளமாய் கொடுக்கப்பட்டார். ஆமென், ஆமென்.
அடையாளமாய் கொடுக்கப்பட்டவரே உங்களுக்கு இரட்சகராய் கொடுக்கப்பட்டார். அடையாளமாய் கொடுக்கப்பட்டவரே கழுதை குட்டியாக கொடுக்கப்பட்டார். அடையாளமாய் கொடுக்கப்பட்டவரே தீர்க்கதரிசியாய் கொடுக்கப்பட்டார். சங்கீதம் 80:14 அடையாளமாய் கொடுக்கப்பட்டவர் திராட்சை செடியாக கொடுக்கப்பட்டார். ஆமென், அல்லேலூயா. திராட்சை செடியாக கொடுக்கப்பட்டார். அது மாத்திரமல்லாமல் இதே ஏசாயா 42 1வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம், அவர் தாசனாக கொடுக்கப்பட்டார். என் தாசன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி கொடுக்கப்பட்டார்? தாசனாக. ஸ்தோத்திரம், வேலைக்காரனாக, சர்வன்ட்டாக, ஊழியக்காரனாக அவர் கொடுக்கப்பட்டார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எது கிறிஸ்மஸ் அப்படி என்று சொன்னால், ஸ்தோத்திரம், அடையாளம் இல்லாதது கிறிஸ்மஸ் அல்ல. ஸ்தோத்திரம், அடையாளமாய் இருப்பதுதான் கிறிஸ்மஸ். ஆமென், ஆமென். அடையாளமாய் நமக்கு கர்த்தர் கொடுத்ததுதான் கிறிஸ்மஸ். ஆமென். எதை கொடுத்தார்? அவரையே தந்தார். அதான் கிறிஸ்மஸ். ஆமென். இயேசுவையே தந்தார். இயேசுவை எப்படி தந்தார்? தாசனாக தந்தார், பாலகனாக தந்தார், குமாரனாக தந்தார், தீர்க்கதரிசியாக தந்தார், திராட்சை செடியாக தந்தார், கழுதை குட்டியாக தந்தார். ஸ்தோத்திரம், ரட்சிக்கிறவராய் தந்தார். அல்லேலூயா. ஒரு சில அடையாளங்கள் சொல்லி இருக்கிறேன். இன்னும் பல அடையாளங்கள் வேதத்திலே இருக்கிறது. ஸ்தோத்திரம், சொல்ல நேரமில்லை. ஆகவே அப்போ ஆண்டவர் ஒரு அடையாளமாய் நமக்கு இந்த பூமியில வந்தார். எது கிறிஸ்மஸ்? அவர் அடையாளமாய் வந்ததுதான் கிறிஸ்மஸ். அப்ப அவர் அடையாளமாய் பிறந்துட்டாரு, சரி கிறிஸ்மஸ். வேதத்துல அதற்கு ஆதாரங்கள் இருக்கிறது, வசனங்கள் இருக்கிறது. எபிரேயர் 10:5 இருக்கிறது, ஆதியாகமம் 49:11 இருக்கிறது, சங்கீதம் 80:14 இருக்கிறது, உபாகமம் 18:15 இருக்கிறது, ஏசாயா 9:6 இருக்கிறது, ஏசாயா 42:1 இருக்கிறது. எல்லாம் சரிதான், அடையாளம் இருக்கிறது. ஆமென். கிறிஸ்மஸ், அவர் எது கிறிஸ்மஸ்? அவரே வெளிப்பட்டதுதான் கிறிஸ்மஸ். அவர் வெளிப்பட்டார். சரி, எப்படி வெளிப்பட்டார்? இப்படியெல்லாம் வெளிப்பட்டார். வசனம் ஆதாரம் இருக்கிறது, பெயர் இருக்கிறது. ரட்சிக்கிறவராய் வெளிப்பட்டார், கழுதை குட்டியாய் வெளிப்பட்டார், திராட்சை செடியாய் வெளிப்பட்டார், தீர்க்கதரிசியாய் வெளிப்பட்டார், ஒரு பாலகனாய் வெளிப்பட்டார், ஒரு தாசனாய் வெளிப்பட்டார், ஒரு குமாரனாய் வெளிப்பட்டார், ஒரு வேலைக்காரனாய் வெளிப்பட்டார், ஒரு சர்வன்ட்டாக வெளிப்பட்டார், ஒரு ஊழியக்காரனாக வெளிப்பட்டார். ஸ்தோத்திரம். இப்படி வெளிப்பட்ட ஆண்டவர், ஸ்தோத்திரம், இந்த உலகத்துக்கு, நம்பாத உலகத்திற்கு, ஏற்றுக்கொள்ளாத உலகத்திற்கு, விசுவாசிக்காத உலகத்திற்கு அவர் ஒரு அடையாளமாய் வெளிப்பட்டார். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்ல வந்த காரியத்தை சற்று நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். நம்பாத உலகம், ஏற்றுக்கொள்ளாத உலகம், விசுவாசிக்காத உலகம். ஆமென், அல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நல்ல நாளிலே, இந்த ஸ்தோத்திரம், எது கிறிஸ்மஸ் என்ற செய்தியில முதல் செய்தி என்னவென்று சொன்னால், ஸ்தோத்திரம், கர்த்தர் அவருடைய ஸ்தோத்திரம் வாழ்க்கையில எப்படி அவர் இந்த பூமிக்கு ஒரு அடையாளமாய் நான் தான் என்பதை வெளிப்படுத்த வந்தாரோ, அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவரை நம்புகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் ஒரு அடையாளமான அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. உங்களை ஒரு அடையாளமாய் நிறுத்துவார், உங்க வாழ்க்கையை ஒரு அடையாளமாய் நிறுத்துவார், உங்களுடைய ஸ்தோத்திர எதிர்காலத்தை ஒரு அடையாளமாய் நிறுத்துவார், உங்களுடைய சாட்சிகளை ஒரு அடையாளமாய் நிறுத்துவார், உங்களுடைய வாழ்க்கையில செய்கிற ஒவ்வொரு அற்புதங்களை அடையாளமாய் நிறுத்துவார், அதிசயங்களை அடையாளமாய் நிறுத்துவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மையே ஒரு அடையாளமாய் நிறுத்துவார். நம்மளுடைய சுகத்தை ஒரு அடையாளமாய் நிறுத்துவார், நம்மளுடைய உயர்வை ஒரு அடையாளமாய் நிறுத்துவார், நமக்கு கர்த்தர் விலையேற பெற்ற கொடுத்த ரட்சிப்பை ஒரு அடையாளமாய் நிறுத்துவார். ஆமென். நம்மளுடைய ஸ்தோத்திரம், நமக்குள் இருக்கிற அபிஷேகத்தை ஒரு அடையாளமாய் நிறுத்துவார், நமக்குள் இருக்கிற வல்லமையை ஒரு அடையாளமாய் நிறுத்துவார், நமக்குள் இருக்கிற திறமைகளை ஒரு அடையாளமாய் நிறுத்துவார், நம்ம பிள்ளைகளை கர்த்தர் ஒரு அடையாளமாய் நிறுத்துவார். ஆமென். நம்ம வீட்டை கர்த்தர் நம்ம வசிக்கிற பகுதிக்கு ஒரு அடையாளமாய் நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நம்மை கர்த்தர் அடையாளமான ஒரு ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளாய், விசுவாச குடும்பத்தாராய் கர்த்தர் நிறுத்துவார். அல்லேலூயா. நம்ம ஜெபங்களுக்கு நாம் ஒரு அடையாளமாய் மாறுவோம். ஆமென். நம்மளுடைய விசுவாசத்துக்கு நாம் ஒரு அடையாளமாய் மாறுவோம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அடையாளமாய் நிறுத்துவார். பல நேரத்தில் நம்ம நினைத்திருக்கலாம், ஸ்தோத்திரம், நம்ம எல்லாம் பெரிய ஆளா அப்படின்னு, ஸ்தோத்திரம். ஆனா எது கிறிஸ்மஸ் அப்படி என்று சொன்னால், இன்றைக்கு நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம், எது கிறிஸ்மஸ் என்று சொன்னால், ஒண்ணுமே
ஒரு பொருட்டுமே இல்லாத ஒரு ஆளா நம்ம இருந்தாலும், மதிக்கப்படாத ஆளா இருந்தாலும், நம்ம குறித்து நமக்கே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு ஆளா இருந்தாலும், நம்மளை பார்க்கும்போது நமக்கே ஒரு பெருசா தெரியாவிட்டாலும், நான்லாம் பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி நம்ம குறித்து நம்மளே எவ்வளவு மட்டுப்படுத்திக்கிட்டாலும், தாழ்மைப்படுத்திக்கிட்டாலும், நான் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது, என்கிட்ட ஒன்றும் இல்லை, ஸ்தோத்திரம், நான்லாம் ஒரு பெரிய பொருட்டே இல்லை அப்படின்னு நம்மை நாமே ஸ்தோத்திரம் ரொம்ப குறைச்சிக்கிட்டாலும், அவமதித்து கொண்டாலும், ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒருவேளை ஒன்றும் இல்லாத ஆளு நீ நினைக்கலாம். அப்படி இல்லைனா உன்னை பார்க்கறவங்க, இவன்லாம் யாரு பெரிய ஆளா, இவன்லாம் சும்மா ஜுஜிபி பையன், ஒன்றும் இல்லை, இவன்லாம் ஒரு உலகத்தில் சொல்ற மாதிரி, அவன்லாம் சும்மா பிஸ்கோத்து பையன், இதெல்லாம் இவங்கெல்லாம் என்ன பெரிய ஆளான்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லாத கேஸு, அதெல்லாம் ஒன்றும் இல்லாதது, அதெல்லாம் என்னது பெரிய ஆளான்னு, அதெல்லாம் அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் வெட்டி கேஸு அப்படின்னு நம்மளை குறித்து மற்றவன் சொன்னாலும் சரி, மற்றவர்கள் பேசினாலும் சரி, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அடுத்த மூன்றாவது, பிசாசு எப்பவுமே உங்ககிட்ட ஒன்றும் இல்லை பத்தியா, உன்னால என்ன முடியும், நீயே வறுமையில் இருக்கிற, நீயே சோத்துக்கு இல்லாத இருக்கிற, நீயே வேலை வெட்டி இல்லாத கிடக்கிற, நீயே கடங்காரனா கிடக்கிற, நீயே வீடு வாசல் இல்லாத கிடக்கிற, நீயே உருப்படி இல்லாத கிடக்கிற, உனக்கே இன்னைக்கு ஒரு நாள் போறதே உன்னால கஷ்டமா இருக்குது, உன்னாலாம் வாழ முடியாது, உன்னாலாம் ஜெயிக்க முடியாது, உன்னாலாம் சாதிக்க முடியாது, நீன நல்லாவா இருக்கிற, நீன சுகமாவா இருக்கிற, நீயே பலவீன, நீயே வியாதியஸ்த, நீயே ஒன்றும் இல்லாத ஆளு. மூணாவது யார் பேசுறது? பிசாசு பேசுற. நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல யார் பேசுறது? நமக்குள்ள நமக்கு நாமே பேசுறது. ஸ்தோத்திரம். ரெண்டாவது யார் பேசுறது? நம்மளை குறித்து அடுத்த மனிதன் பேசுவது. மூன்றாவது யார் பேசுறது? பிசாசு பேசுறது. நல்லா புரிந்து கொள்ளணும். இவன் 3 பேரும் நம்ம பேசுறத கேட்டா நமக்கு எதனா அடையாளம் வருமா? ஸ்தோத்திரம். இந்த பூமியில நம்ம நிலை நிற்க முடியுமா? ஸ்தோத்திரம், முடியாது. அப்போ நம்மளை ஆண்டவர் அடையாளப்படுத்தும்படி இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. எது கிறிஸ்மஸ்? இன்றைக்கு நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளணும். ஸ்தோத்திரம். என்னை குறித்து நானே ஸ்தோத்திரம் பெருமையா நினைக்கல, என்னை குறித்து நானே ஒரு பொருட்டா என்ன விட்டாலுமே கூட, என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்து, என்னை உளையான பாவ சேற்றில இருந்து, ஒன்றும் இல்லாத இடத்துல இருந்து, அறியாம இடத்துல இருந்து, தெரியாத இடத்துல இருந்து, ஸ்தோத்திரம், காணப்படாத இடத்துல இருந்து, இருளில் இருந்து, மறைக்கப்பட்ட இடத்திலிருந்து, ஸ்தோத்திரம், ஒரு ஃபெமிலியரே, பேமஸே, ஸ்தோத்திரம் இல்லாத ஒரு இடத்துல இருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்து என்ன அநேகருக்கு முன்பதாய் நிற்க வைத்து அடையாளப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். உங்களுடைய அடையாளங்கள் மாறும். கர்த்தர் உங்களை அடையாளப்படுத்துவார். ஆமென். ஸ்தோத்திரம். அடையாளப்படுத்துவார். ஒருவேளை மனுஷன், நீ எல்லாம் என்னது, நீங்கெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நம்ம கண்ணு எதிர்க்க கூட பேசியிருப்பாங்க, காது கேட்க பல முறை பேசியிருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே சொல்லுகிறார், எது கிறிஸ்மஸ்? நான் ஏன் பிறந்த அப்படின்னாக்கா, உன்னை நான் அடையாளப்படுத்த பிறந்த. நம்ம கர்த்தர் அடையாளப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம உயர்வை அடையாளப்படுத்துவார், நம்மளுடைய ஸ்தோத்திர ஆசீர்வாதத்தை அடையாளப்படுத்துவார், நம்ம மேன்மை அடையாளப்படுத்துவார், நம்மளுடைய ஸ்தோத்திரம் வாழ்க்கையில தேவன் இருக்கிறார் என்கிற காரியத்தை நிரூபித்து அடையாளப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் நமக்கு செய்கிற அற்புத அதிசய அடையாளங்கள் நிமித்தம் கர்த்தர் நம்மளை அடையாளப்படுத்துவார். ஆமென். அற்பமா பேசின வாய்கள் எல்லாம், சொற்பமா பேசின வாய்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு அமைதியா ஆச்சரியமா பார்க்கிற வாயா மாறும். ஐயோ, ஆச்சரியமா பேசுற வாயா மாறும். சோத்திரம் பண்ணுவோமே. ஆமென். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? ஆமென். உங்களை ஸ்தோத்திரம் ஒண்ணுமில்லைன்னு சொன்ன ஆட்கள் எல்லாம் உங்களை அடையாளமா பார்ப்பா. ஸ்தோத்திரம். ஒண்ணுமில்லாத குடியே அழிஞ்சிரும்னு பார்த்தேன், ஆனா இன்னைக்கு ஸ்தோத்திரம் இவ்வளோ மேன்மையா இருக்கிறாங்களே அப்படின்னு ஆச்சரியமா பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் அடையாளப்படுத்துவார். ஆமென். ஆளே இருக்க மாட்டான்னு நினைச்சேன், ஆனா எப்பா எப்படியோ முன்னேறி வந்துட்டீங்களப்பா, நல்லா இருக்கிறீங்களப்பா அப்படின்னு எந்த ஆளு ஸ்தோத்திரம் அவமதிச்சானோ அதே ஆளு பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு வைப்பாரு. கரங்களை தட்டலாமா? ஒரு அடையாளத்தை கொடுத்தார். ஆமென். ஒரு அடையாளத்தை கொடுத்தார். எது கிறிஸ்மஸ்? உங்களையும் என்னையும் ஒரு அடையாளமா கர்த்தர் வைப்பதுதான் கிறிஸ்மஸ். ஸ்தோத்திரம். நமக்கு நாமே அடையாளமாய் வைப்பார். மத்த அவமதித்த மனிதனுக்கு முன்பதாய் அடையாளமாய் வைப்பார். பிசாசுக்கு முன்பதாய் அடையாளமாய் வைப்பார். எப்ப பார்த்தாலும் பிசாசு சொல்லிக்கிட்டே இருப்பான், நீ முடியாதவ, நீ முடியாதவ, நீ முடியாதவ, நீ முடியாதவ, நீ முடியாதவ.
நீ முடியாதவன், உனக்கு பலன் இல்ல, உனக்கு பலன் இல்ல, உனக்கு பலன் இல்ல. உட்காரு, புலம்பு, பயப்படு, சோர்ந்து போ, உட்காந்து கண்ணீர் சிந்து, அழுதுகிட்டே இரு, இப்படினே வச்சுக்கிட்டே இருப்பான். தோத்துறோம். கடனை பாரு, தரித்திரத்தை பாரு, பிரச்சனையை பாரு, சண்டையை பாரு, குழப்பத்தை பாரு, தோத்துறோம் அப்படின்னு பிசாசு காட்டிக்கிட்டே இருப்பான். நிம்மதியை இழந்துரு, சமாதானத்தை இழந்துரு, சந்தோஷத்தை இழந்துரு. நம்ம வாழ்க்கையில பார்த்தா, திரும்பி பார்த்தா, சோத்துறோம். கல்யாணம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, அட என்னங்க வாழ்ந்த, சிம்பிளா ஒரே வார்த்தையில முடிஞ்சிடும். தோத்துறோம். என்னங்க இதெல்லாம் பண்ணீங்க, அதெல்லாம் பண்ணீங்க, என்னங்க இப்படி சொல்றீங்க? எல்லாத்தையும் பண்ண, என்னத்த பண்ணி என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையில ஒரே வார்த்தையில முடிச்சிடுவாங்க. என்னங்க நிம்மதிக்குது, என்னங்க பிரயோஜனம்? எல்லாத்தையும் செஞ்ச, ஒன்றுத்துக்கும் உதவலைங்க. அப்ப வாழ்க்கை எப்படி ஆகிப்போச்சு? உதவாத ஆகிப்போச்சு. தோத்துறோம். பிரயோஜனம் இல்லாத ஆகிப்போச்சு, வேஸ்ட் ஆகிப்போச்சு. நம்ம வாயால தான் சொல்றோம். யாரை பத்தி? நம்மளை பத்தி. யாருடைய லைஃப்பை பத்தி? நம்ம லைஃப்பை பத்தி. யாருடைய ஃபேமிலியை பத்தி? நம்ம ஃபேமிலியை பத்தி. யாருடைய அடையாளத்தை பத்தி? என்னுடைய அடையாளத்தை பத்தி நான் எப்படி சொல்றேன்? அட நாங்க வாழ்க்கை இது ஏங்க கேட்குறீங்க அந்த குறைய? நம்ம சொல்றது தான். இப்படி அடையாளமே இல்லாத வாழ்ந்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, இந்த கிறிஸ்துமஸ் நாளில கர்த்தர் நமக்கு சொல்றாரு, நான் உன்னை அடையாளமாய் வைப்பேன். ஹல்லேலூயா. எது கிறிஸ்துமஸ்? எது கிறிஸ்துமஸ்? உன்னை நான் அடையாளமா வைப்பேன். அதுதான் கிறிஸ்துமஸ். ஆமென், ஆமென். பிசாசு அழிஞ்சு போக நினைப்பான். அவன் அழிவை ஏற்படுத்துவான், அழிவுக்கு பல வழியை வைப்பான், அழிவுக்கு பல சிந்தனையை கொடுப்பான், அழிவுக்கு பல யோசனையை கொடுப்பான். ஆனா நானும் உன்னை அடையாளமாய் வைப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த ஸ்தோத்திரம்? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை அடையாளமாய் வைப்பார், என்னை அடையாளமாய் வைப்பார். அநேகர் காணும்படி அடையாளமாய் வைப்பார். என்னை இந்த திருச்சபையில் அடையாளமாய் வைப்பார். என்னை அவருடைய ராஜ்யத்துக்கு அடையாளமாய் வைப்பார். அவருடைய நாமத்தை சொல்ல அடையாளமாய் வைப்பார். ஆமென். 10 பேரை ரட்சிப்புக்குள் நடத்த அடையாளமாய் வைப்பார். ஆமென். என் ஊருக்குள்ள அடையாளமாய் வைப்பார். என் உறவுகள் மத்தியில் அடையாளமா வைப்பார். ஆமென். என் உடன் பிறப்புகள் மத்தியில் அடையாளமா வைப்பார். என்னை உயர்த்தி வைப்பார். எது கிறிஸ்துமஸ்? தோத்திரம். என்னை அடையாளமா வைப்பதுதான் கிறிஸ்துமஸ். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரு அடையாளம். நீங்களும் நானும் ஒரு அடையாளம். ஆமென். கர்த்தர் நம்மளை அடையாளமா வைப்பா. நம்ம அடையாளமா இருக்க போகிறோம், அடையாளமாய் மாற போகிறோம், அடையாளமாய் நம்ம ஆசீர்வாதம் பெற போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அடையாளமா இருக்க போகிறோம். ஆமென். இந்த கிறிஸ்துமஸ் நம்ம எப்படி இன்னைக்கு இந்த 2024 வருஷம் கொண்டாடுறோம் அப்படின்னாக்கா, அவர் இப்படி ஒரு நாள் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு அவர் பிறந்ததுனால, அவரே அந்த ரூபமாக, அந்த மனித அவதாரமாக, அந்த ஸ்தோத்திரம் மனுஷ ரூபமாக வெளிப்பட்டதனால் நம்ம கொண்டாடுகிறோம். எப்படி எல்லா மனிதனும் கொண்டாடுகிறான், எல்லா நாட்டாரும் கொண்டாடுகிறார், எல்லா ஜனங்களும் இதை விரும்பி இந்த பண்டிகை கொண்டாடுகிறார்கள். ஸ்தோத்திரம். அப்படி என்று சொன்னால், அவர் மனித அவதாரத்தை எடுத்து பிறந்தது உண்மை, சரித்திரம், வரலாறு அப்படி என்பது நிரூபணமா இருப்பதனால கொண்டாடுகிறார்கள். அதே போலதான் இன்னைக்கு எது கிறிஸ்துமஸ் என்று சொன்னால், கர்த்தர் அவரை நம்பி இருக்கிற, அவரை விசுவாசித்து இருக்கிற, அவரை ஏற்று இருக்கிற, அவரை சார்ந்து வாழ்கிற, அவரால் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிற நம்மை கர்த்தர் அடையாளமாய் வைப்பார். அல்லேலூயா. அழிஞ்சு போற முன்னாடியே நம்மளை அடையாளமா நிறுத்துவார். நிறுத்தி அவன் முன்னாடியே நிறுத்துவார். தோத்திரம். நான் சாகலை பத்தியா, உயிரா இருக்கிற பத்தியா அப்படின்னு சொல்ல வைப்பார். ஆமே. தோத்திரம். நீ என்னை காலி பண்ணலாம்னு நினைச்ச, ஆனா தோத்திரம், என்னை வைத்து ஆண்டவர் உனக்கு ஜெபம் வச்சிருக்கிறார் பத்தியா அப்படின்ற அளவுக்கு வைப்பார். ஆமே. நீ என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ கஷ்டப்படுத்தின, ஆனா நீ கஷ்டப்படுற நேரத்துல உனக்கு நான் ஆறுதல் சொல்லும்படி என்ன வைத்திருக்கிறார் பத்தியா அப்படி ஆண்டவர் மாத்துவார். ஆமே, அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை அடையாளமாக்குவார். நம்ம ஒரு அடையாளம். ஆமே. நம்ம அடையாளம் மறையாது. இது கர்த்தர் கொடுக்கிற அடையாளம், உலகம் கொடுக்கிற அடையாளம் அல்ல. ஆமென். இந்த பரலோகம் கொடுக்கிற அடையாளம், இது வேதம் கொடுக்கிற அடையாளம், சத்தியம் கொடுக்கிற அடையாளம். இந்த அடையாளம் நமக்கு எல்லா இடத்திலும் நிற்கும் வாழ்க்கையிலே. ஆமென். நம்ம இருப்போம், உயருவோம், மேன்மை பெறுவோம், சித்தி பெறுவோம், கீர்த்தி பெறுவோம், புகழ்ச்சி பெறுவோம். ஆமென். அவருடைய நடத்துதல் நம்மோடு கூட இருக்கும். கர்த்தர் நம்மை அடையாளமாய் மாற்றுவார். அதே வசனத்தினுடைய பிற்பகுதி சொல்லுகிறது, 14ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி ஒரு 2வது செய்தியை சொல்லுகிறது. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி
ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஸ்தோத்திரம். இதே வசனம் தான் மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே 23வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நிமிடம் நாம் கவனித்துக் கொள்ளுவோம். ஸ்தோத்திரம். இந்த இடத்திலே ஏன் மறுபடியும் சொல்லுகிறேன், ஏசாயா தீர்க்கதரிசி யுத்தம் நடக்க போகுது. ஸ்தோத்திரம். யுத்தம் நடக்கும் போது இப்போ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். எங்கன்னா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குதா? ஸ்தோத்திரம். யுத்தம் நடக்க போது, 3 ராஜாவுக்கு இடையில ஒரு பெரிய சண்டை நடக்க போது, போர்க்களம் நடக்க போது, அங்க உட்கார்ந்துட்டு யாருன்னா, ஆமாங்க ஒரு பொண்ணு புள்ளப்பத்துக்கு போறா அப்படின்னு யாரும் பேசுவாங்களா? யுத்தம் நடக்க போற இடத்துல. ஸ்தோத்திரம். ஆமே. அந்த இடத்துல ஆண்டவர் இந்த பிறப்பின் செய்தியை ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு ஏன் பேசுகிறார் அப்படி என்று சொன்னால், ஸ்தோத்திரம், ஏன் பேசுகிறார் அப்படி என்று சொன்னால், ஆண்டவருடைய அடைக்கலம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய அடைக்கலம், ஆண்டவருடைய அடைக்கலம் உங்களுக்கு இருக்கிறது, ஆண்டவருடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கிறது. அப்ப எது கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய அடைக்கலம் இருப்பதுதான் கிறிஸ்துமஸ் அப்படி என்பதை உணர்த்துவதற்காக, தேவ பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்த்துவதை காட்டுவதற்காக, வெளிப்படுத்துவதற்காக அவர் அங்கே சொல்லுகிறார், ஒரு கன்னிகை அவர் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இப்ப இம்மானுவேல் என்பதை பெயருடைய அர்த்தம் என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அதை தான் நீங்க ஏசாயா சொல்லுகிறார், ஆண்டவருடைய அடைக்கலம் தான் கிறிஸ்துமஸ். ஆமென், அல்லேலூயா. முதலாவது குறிப்பு, ஆண்டவருடைய அடையாளம் தான் கிறிஸ்துமஸ். தலைப்பு, எது கிறிஸ்துமஸ்? குறிப்பு, ஆண்டவருடைய அடையாளம் தான் கிறிஸ்துமஸ். இரண்டாவது, ஆண்டவருடைய அடைக்கலம் தான் கிறிஸ்துமஸ். ஸ்தோத்திரம். அப்ப அவர் இம்மானுவேல், அவர் நம்மோடு இருக்கிறவர். அவர் ஏன் நம்மோடு இருக்கிறார்? எதற்காக நம்மோடு இருக்கிறார்? அவர் நம்மை பாதுகாக்க நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபத்து வரும், யுத்தம் வரும், போர்க்களம் வரும், இக்கட்டு வரும், எதிரிகள் வருவாங்க, எதிரான ஆட்கள் வருவாங்க, அழிக்கிறவன் வருவான், கொல்லுகிறவன் வருவான், ஈட்டி வருது, அம்பு வருது, பட்டயம் வருது, எல்லாம் வருது. ஆனா ஆண்டவர் எப்படி வருகிறாரு? இம்மானுவேலராய் வருகிறார். கரங்களை தட்டலாமா? செய்தி புரிகிறதா? ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். எது கிறிஸ்துமஸ்? கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருப்பதுதான், ஆண்டவர் நமக்கு அடைக்கலமா இருப்பதுதான் கிறிஸ்துமஸ். ஆமென். இந்த உலகத்துல நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு என்று சொன்னால், ஸ்தோத்திரம், பெரிய ஒரு கேடகம் என்று சொன்னால் அது தேவன் மட்டும்தான். ஆமென். இது இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாளில கர்த்தர் நமக்கு உறுதிப்படுத்துறாரு, நமக்கு கர்த்தர் நடத்துறாரு, நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு யாரு? நமக்கு ஒரு பெரிய அடைக்கலம் யாரு அப்படின்னாக்கா, இயேசு மட்டும் தான் அடைக்கலம். ஆமென், அல்லேலூயா. அவரை தவிர்த்து வேறொரு அடைக்கலம் நமக்கு இல்லை. அவரை தவிர்த்து நமக்கு வேறொரு தஞ்சம் இல்லை. அவரை தவிர்த்து நமக்கு வேறொரு பாதுகாப்பு இல்லை. அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், இவரை தவிர்த்து வேறொரு பாதுகாப்பு நமக்கு இல்லவே இல்லை. இவரை போல ஒருவர் நம்மை பாதுகாக்கவே முடியாது. ஆமென், ஸ்தோத்திரம். அவர் மட்டும் நம்ம வாழ்க்கையில இல்லாதிருந்தா, பக்தன் சொல்லுவது போல, என் துக்கத்திலே நான் அழிஞ்சு போயிருப்பேன், என் துக்கத்திலே நான் அழிஞ்சு போயிருப்பேன். நம்ம இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் நம்ம சும்மா நம்ம என்ன செய்கிறோம்? இந்த டிசம்பர் மாதமானா அந்த வார்த்தையை கொஞ்சம் அதிகமாக சொல்லுவோம், கேட்போம், பயன்படுத்துவோம், பாடுவோம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அது ஸ்தோத்திரம் டிசம்பர் மாதம் மட்டும் பயன்படுத்துகிற வார்த்தை அல்ல. ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னை ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு வேளையும்
இரவும் பகலும் காலையோ மாலையோ இன்னைக்கோ நாளைக்கோ இந்த வாரமோ அடுத்த வாரமோ இந்த மாதமோ அடுத்த மாதமோ இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ நான் ஜீவனுள்ள நாள் மட்டும் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன எல்லா சேதத்துக்கோ ஆபத்துக்கோ விபத்துக்கோ அழிவுக்கோ கொள்ளை நோய்க்கோ பஞ்சத்துக்கோ பசிக்கோ விஷப்பூச்சிக்கோ வியாதிக்கோ என்ன விலக்கி பாதுகாக்கிறாரே அவர்தான் இம்மானுவேல். எது கிறிஸ்மஸ்? ஆண்டவருடைய அடைக்கலம் தான் கிறிஸ்மஸ். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுதான் கிறிஸ்மஸ், இதுதான் கிறிஸ்மஸ். எது கிறிஸ்மஸ்? ஆண்டவருடைய அடைக்கலம் எனக்கு இருக்கிறது. எப்படி அவர் அடைக்கலமாய் இருக்கிறார்? இம்மானுவேலராய் இருக்கிறார். ஆமென். அப்ப இம்மானுவேலர் ஏதோ டிசம்பர் மாதம் 25ஆம் தேதிக்கு மட்டுமா? ஆமென். ஒவ்வொரு வினாடிக்கும் அவர் எனக்கு இம்மானுவேலர். ஒவ்வொரு சூழ்நிலைக்கு எனக்கு இம்மானுவேலர். ஒரு கஷ்டம் வந்துட்டா அவர் எனக்கு இம்மானுவேலர். ஒரு பாதிப்பு வந்துட்டா எனக்கு ஒரு இம்மானுவேலர். என்னை சுத்தி பல கஷ்டங்கள் சூழ்ந்துட்டா எனக்கு இம்மானுவேலர். என்னை சுத்தி பல போராட்டங்கள் சூழ்ந்துட்டா எனக்கு இம்மானுவேலர். என்னை சுத்தி பல நோய்கள் ஸ்தோத்திரம் சூழ்ந்துட்டா எனக்கு இம்மானுவேலர். அல்லேலூயா. என்னை சுத்தி எனக்கு வாழவே வழி இல்லைன்னு சொல்லி நான் கலங்கி நின்னா எனக்கு அவர் அடைக்கலம் பாதுகாப்பு இம்மானுவேலர். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மரண தருவாய் வந்து விட்டது. மரணத்தினுடைய விளிம்பில் நிற்கும் போது ஸ்தோத்திரம் அவர் எனக்கு இம்மானுவேலர். நம்முடைய எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் மரண தருவாயிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறாரே. கரம் உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை முறை ஸ்தோத்திரம் தடுக்கி நம்ம கீழே விழுந்த போது கூட நம்ம திரும்பி பார்த்திருந்தா நமக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து நேரிட்டு இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மளை வாழ வைத்திருக்கிறாரே. அவர்தான் அடைக்கலம், இம்மானுவேல், பாதுகாப்பு, இம்மானுவேல், சேஃப்டி, இம்மானுவேல், கேடகம், இம்மானுவேல் நமக்கு துணை, நம்ம குடும்பத்துக்கு, நம்ம பிள்ளைக்கு, நம்ம கணவருக்கு, நம்ம மனைவிக்கு. ஆமென், அவர்தான் துணையா இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது கிறிஸ்மஸ்? ஆண்டவருடைய அடைக்கலம் தான் கிறிஸ்மஸ். எது கிறிஸ்மஸ்? ஆண்டவருடைய அடையாளம் தான் கிறிஸ்மஸ். ஆமென், ஸ்தோத்திரம். அவருடைய அடைக்கலம் இல்லாம நாம ஜீவிக்கவே முடியாது. நம்ம ஜீவனம் பண்ணவே முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய பாதுகாப்பு ஒன்றுதான், அவருடைய பாதுகாப்பு ஒன்றுதான், அவருடைய பாதுகாப்பு ஒன்றுதான். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன ஒரு சிறு சாட்சியை சொல்லுகிறேன். சென்னை முகப்பேர் பகுதியில் ஒரு தக்காளி மண்டிக்கு ஒரு வண்டி ஓட்டுகிற ஒரு டிரைவர், ஸ்தோத்திரம், நல்ல ஸ்தோத்திரம் கிறிஸ்தவர். ஆனால் அவர் ஒரு ஸ்தோத்திரம் பின்மாற்ற கிறிஸ்தவர். எது நிமித்தம் என்று சொன்னால் வண்டியை அவர் இரவு பகலாய் ஓட்ட வேண்டும். அவர் ஸ்தோத்திரம் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கும் முகப்பேருக்கும் அவர் இரவு பகலாய் ஓட்ட வேண்டும். அவர் ஒரு பெரிய ஸ்தோத்திரம் தக்காளி மண்டி வைத்திருக்கிற ஓனர் இடத்துல வேலை பார்க்கிறவர். அந்த ஓனர் எப்போதும் அவர் இந்த வண்டி வாகனத்தில் 3 வாகனங்கள் இருக்குமா, அந்த 3 வாகனத்திலும் ஒரு வேதத்தை முன்பதாய் வைத்திருப்பாராம். இவர் எதையோ ஒன்றை அவசரமாக தேடும் போது அந்த டிரைவர் என்ன செய்திருக்கிறார், இந்த பைபிள் ஒன்று எப்போ பார்த்தாலும் சும்மா இங்கே கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைபிளை தூக்கி சவுட்டி பின்னாடி அடிச்சிட்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். பின்னாடி வண்டி ஃபுல்லா ஸ்தோத்திரம் தக்காளி பெட்டியா ஏற்றி வைத்திருக்கிறது. ஸ்தோத்திரம். தூக்கி போட்டார். அது பின்பதாய் போய் அப்படியே அந்த தக்காளி பெட்டி மேலே விழுந்து பைபிள் அப்படியே கிடக்கிறது, நாதி ஏத்தது போல. ஸ்தோத்திரம். இவர் அவசரமாக நேரமாகி விட்டதே அப்படி என்று சொல்லி சீக்கிரம் போகலன்னா வியாபாரம் கெட்டு போயிருமே, ஓனர் திட்டுவாரே அப்படி என்பதற்காக வேக வேகமாக அவசரமாக அவர் வண்டி எடுத்துக்கொண்டு போகும்போது ஸ்தோத்திரம் தவறுதலாக அவர் எதிரே வந்த அதிகாலை 4 மணிக்கு ஒரு டாராஸ் லாரியிலே மோதி ஸ்தோத்திரம் வண்டிக்கு சேதம், ரொம்ப சேதம் இல்லை, பின்னாடி வந்த தக்காளிக்கு ஒரு சேதம் இல்லை. ஸ்தோத்திரம். ஆனால் டிரைவர் மாத்திரம் இறந்து விட்டார். ஸ்தோத்திரம். டிரைவர் மாத்திரம் மரித்து விட்டார். பல நேரங்களில் நம்ம நினைக்கலாம், ஸ்தோத்திரம் எனக்கு என்ன பாதுகாப்பு, எனக்கு என்ன பாதுகாப்பு, நம்ம வீட்டில் ஸ்தோத்திரம் வைத்திருக்கிற இந்த வேதம் பாதுகாப்பு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாதுகாப்பு, பாதுகாப்பு, பாதுகாப்பு. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த வேத வார்த்தை தான் பல நேரங்கள் நம்மை தேற்றி இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். பின்னாடி இப்போ தூக்கி போட்ட பைபிள் எந்த இடத்துல இருந்ததோ
அந்த இடத்துல இருந்த நல்லா நினைச்சு பார்ப்போமே, தக்காளி இப்படி விரலால பிடிச்சி அழுத்தினாலே என்ன ஆயிரும்? குழந்தைங்க பிடிச்சி அழுத்தினாலே கசங்கி ஸ்தோத்திரம் உடைஞ்சி பிதுங்கி போயிடும். ஸ்தோத்திரம். ஆனா ஒரு ஆக்சிடென்ட் ஆன வண்டியில இருக்கிற தக்காளி, ஒரு தக்காளிக்கு ஒரு சேதம் இல்லை, ஆனா ஒரு உயிரே சேதமாயி போச்சு. அல்லேலூயா. நம்ம ஸ்தோத்திரம். பல நேரத்தில் நம்ம நினைக்கலாம், என்ன சர்ச்சுக்கு வந்து என்ன வசனத்தை கேட்டு என்ன பைபிளை படிச்சு நம்ம நினைக்கலாம். ஸ்தோத்திரம். நமக்கே தெரியாது பல நேரங்களில இந்த வார்த்தை நம்ம இன்னைக்கு கேட்டுட்டு போகிறதுனால, இந்த வார்த்தை நமக்குள்ள வந்ததுனால, இருதயத்துல வந்ததுனால, நம்மளுடைய செவிகளில கேட்டதுனால, நம்ம மனசுக்குள்ள இதை நம்ம ஸ்தோத்திரம் விசுவாசித்ததுனால, பல இன்னைக்கு வரக்கூடிய அழிவில இருந்து இந்த வேத வார்த்தை நம்மளை பாதுகாத்து இருக்கும். நம்மளால ஒருவேளை கண்டறிய முடியாமல் இருந்திருக்கலாம், புரிந்து கொள்ள முடியாமல் இருந்திருக்கலாம். பல நேரத்துல நின்னு போன மூச்சு கூட ஸ்தோத்திரம் சில நிமிடங்கள் கழித்து அது திரும்ப உயிர் பெற்று வந்திருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல நேரங்களில வீட்டில் யாருமே இல்லாத போது தனிமையா நம்ம நிற்கும் போது நமக்கே ஒண்ணு நிதானம் இல்லாமல் நம்ம விழுந்திருப்போம். ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லியிருப்போம், ஒரு வசனத்தை சொல்லியிருப்போம், பைபிள்ல இருக்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்போம், மறுபடியும் ஜீவன் வந்திருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். இப்படிப்பட்ட அனுபவங்கள் பலருக்கு நேரிட்டு இருக்கும், பல சந்தர்ப்பங்கள் நேரிட்டு இருக்கும். பல நேரங்களில் ஸ்தோத்திரம் நாம எங்க இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஸ்தோத்திரம். ஆனால் இந்த தேவ வார்த்தை இருப்பதனாலே பிழைத்துக் கொண்டிருப்போம். ஆமென். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், உமது வார்த்தையை நம்பி நான் பிழைத்துக் கொண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவர் பல நேரங்களில் இம்மானுவேலராய், ஆமென், ஸ்தோத்திரம், அவர் வார்த்தையாக இருந்து நமக்கு அடைக்கலமா இருந்திருக்கிறார். பல நேரங்களில் இம்மானுவேலராக நம்ம முழங்கால் போட்டு பல நேரங்களில் வழி தெரியாம கண்ணீரோடு அழுது புலம்பி என்ன ஜெபிக்கணும்னு தெரியாத பல இக்கட்டு சூழலில் கதறி ஜெபித்திருப்போமே, அந்த ஜெபத்தை கேட்டு நமக்கு பாதுகாப்பை கொடுத்து அடைக்கலமா இருந்து உதவியா இருந்து ஆதரவா இருந்து அவர் நமக்கு ஸ்தோத்திரம் இம்மானுவேலராய் இருந்திருக்கிறார். ஆமென். நம்ம ஜபத்துக்கு இம்மானுவேலராய் இருந்திருக்கிறார். நம்ம ஸ்தோத்திரம் கேட்ட சத்தியத்துக்கு இம்மானுவேலராய் இருந்திருக்கிறார். நம்ம நினைக்கலாம், இம்மானுவேல் இம்மானுவேல் அது எதுவோ கிறிஸ்துமஸ் தாத்தா வரும்போது மட்டும் சொல்லிட்டு படிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு. இம்மானுவேல் எல்லா நேரத்திலும் நம்ம கூட இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் நமக்கோடு இருக்கிறவர், நம்ம கூட இருக்க பிறந்தவர். ஸ்தோத்திரம். மனிதன் இருப்பது அல்ல. எத்தனை நேரம் நம்ம கூட மனிதன் இருந்திருப்பாங்க. அல்லேலூயா. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஒரு ஐசியூ ரூமுக்குள்ளே கொண்டு போயிட்டா எத்தனை பேர் கூட விடுறாங்க? ஒரு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போயிட்டா எத்தனை பேர் கூட விடுறாங்க? ஒரு லேடிஸ் வார்டுக்குள்ளே போயிட்டா எத்தனை பேர் கூட விடுறாங்க? ஒரு டெலிவரி பார்க்க போகணும், எத்தனை பேர் கூட விட்டுடுறாங்க? தோத்துறோம். ஆமே, தோத்துறோம். நாங்கள் எப்பவுமே ஒன்றா தாங்க இருப்போம், பரவாயில்லைங்க. தோத்துறோம். வெளியே அங்கே உட்காருங்க, வெயிட் பண்ணுங்க, கூப்பிடும்போது வாங்க, பேரை சொன்னால் வாங்க. தோத்துறோம். எல்லா நேரமும் எவரும் கூட இருக்க முடியாது. ஆனால் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையில் இந்த அனுபவங்கள் நம்ம கடந்து வந்திருந்தோம் என்று சொன்னால் இந்த இம்மானுவேல் நம்மோடு இருந்ததை நம்ம உணர முடியும். இது செய்தியா அல்ல, இது அனுபவமா நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. பல நேரங்களில் ஸ்தோத்திரம் பல மனிதர்களால் நம்ம கைவிடப்பட்டு ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு நம்ம தனிமையா இருந்திருந்து நம்மளை ஒருவரும் கண்டுகொள்ளாம ரொம்ப நம்மளை ஸ்தோத்திரம் மனிதர்களால வேதனைப்பட்டு இருந்தோம் என்று சொன்னா அந்த தனிமையின் அனுபவம் நமக்கு புரியும். இம்மானுவேல்னா யாருன்னு. ஆமென். அல்லேலூயா. தோத்திரம். பல நேரங்களில் தோத்திரம் இந்த தேவன் மட்டும் நம்ம வாழ்க்கையில இம்மானுவேலா இல்லைனாக்கா நம்மளே நினைச்சிருப்போம், எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாரும் ஒன்றும் இல்லாத போயிட்டுது, எல்லாம் இழந்துட்டேன், காசு இல்லை, வீடு இல்லை, பணம் இல்லை, பேசாம செத்தே போயிடலாமா. பலருக்கு இந்த அனுபவங்களே வந்திருக்கும், ஊரை விட்டு போயிடலாமா. தோத்திரம். பல சூழ்நிலைகள் நமக்கு இப்படிலாம் பல ஸ்தோத்திரம் நிர்பந்தங்கள் மனதுக்குள்ள ஏற்பட்டு இருக்கும், பல நெருடல்கள் நமக்கு வந்திருக்கும், பல மனசுக்கு நமக்கு பல போராட்டங்கள் ஏற்பட்டு இருக்கும். ஆமே. தோத்திரம். எப்படிடா வாழ போறோம், எப்படிடா என்ன செய்ய போறோம், எப்படி சமாளிக்க போறோம், நம்மளால முடியாதுன்னு நம்ம நினைச்ச நேரத்தில் எல்லாம் நினைச்சு பார்ப்போமே. நம்ம நம்பி நாட்கள்லாம் நம்மளை வெறுத்த போது, நம்ம எதிர்பார்த்த சூழ்நிலைகள்லாம் நமக்கு எதிராய் மாறின போது, எல்லாம் கைவிட்ட போது, தோத்திரம்
நம்மோடு கூட யார் இருந்தாங்கன்னு கொஞ்சம் நீங்க உங்க கடந்து வந்த வாழ்க்கை பாதையை திரும்பி பாருங்களேன். ஸ்தோத்திரம். இந்த இம்மானுவேல் மட்டும்தான் நமக்கு அடைக்கலமா இருந்திருக்கிறார். ஹalleluya. இந்த இம்மானுவேல் மட்டும்தான் நம்மோடு கூட பாதுகாப்பா இருந்திருக்கிறார். இந்த இம்மானுவேல் மட்டும்தான் நம்ம கூட துணையா இருந்திருக்கிறார். இந்த இம்மானுவேல் ஒருவர் மட்டும்தான், வேற ஒருவர் அல்ல, வேறு ஒருவர் அல்ல. ஆமென், ஆமென், ஹalleluya, ஹalleluya. அப்ப எது கிறிஸ்மஸ்? ஆண்டவருடைய அடையாளம் தான் கிறிஸ்மஸ். எது கிறிஸ்மஸ்? ஆண்டவருடைய அடைக்கலம் தான் கிறிஸ்மஸ். நான் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியத்துக்கு போயிருவோம். ஸ்தோத்திரம். 15வது வசனம். 5 நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். சேர்ந்து வாசிப்போம் எல்லாரும் 15வது வசனத்தை. தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையையும் தேனையும் சாப்பிடுவார். வெண்ணையையும் தேனையும் சாப்பிடுவார். ஸ்தோத்திரம். மூன்றாவது, எது கிறிஸ்மஸ்? ஆண்டவரை அறிகிற அறிவுதான் கிறிஸ்மஸ். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. எது கிறிஸ்மஸ்? ஆண்டவரை அறிகிற அறிவுதான் கிறிஸ்மஸ். ஸ்தோத்திரம். பல நேரத்தில் நான் அதுதான் இந்த சுவிசேஷ கூட்டங்கள் முழுவதும் அங்கு வரும்போதெல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தது. ஸ்தோத்திரம். எது கிறிஸ்மஸ் அப்படின்னாக்கா, கேக்கு வெட்டுறது அது இல்லை கிறிஸ்மஸ், புது ட்ரெஸ் போடுறது அது இல்லை கிறிஸ்மஸ், பிரியாணி சாப்பிட்றது அது இல்லை கிறிஸ்மஸ், ஸ்தோத்திரம், ஸ்வீட் சாப்பிட்றது இல்லை கிறிஸ்மஸ், சாக்லேட் சாப்பிட்றது இல்லை கிறிஸ்மஸ், ஸ்தோத்திரம், நல்ல கோலகாலமா கொண்டாடுறது அல்ல கிறிஸ்மஸ். எது கிறிஸ்மஸ் அப்படின்னாக்கா, வேதம் இங்க என்ன சொல்லுகிறது? சம்பந்தமே இல்லாத ஒரு சத்தியத்தை சொல்லுகிறார். ஏசாயா 7ஆம் அதிகாரத்தில். ஸ்தோத்திரம். யுத்தத்தில் நடக்கிற ஒரு செய்தி நடக்கிறது. ஆனால் அந்த இடத்துல சொல்றாரு, நீ கர்த்தரை அறிகிற அறிவுதான். ஆமென். அதான் கிறிஸ்மஸ். ஸ்தோத்திரம். நீ கர்த்தரை அறிகிற அறிவுதான், கர்த்தரை அறிகிற அறிவுதான். ஸ்தோத்திரம். ஒரு குமாரன் பிறப்பார். அவர் எப்படி பிறப்பார்? அவர் ஸ்தோத்திரம். அடுத்த 16ஆம் வசனத்தை சற்று வாசிப்போம். அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதற்கு முன்னே, ஸ்தோத்திரம், முன்னே 2 காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி அறிகிற அறிவு வேண்டுமாம்? ஸ்தோத்திரம். 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று கவனிப்போம். ஸ்தோத்திரம். முதலாவது, தீமையை வெறுக்கிற அறிவு. ஆமென். ஸ்தோத்திரம். வெறும் கொண்டாட்டம் கிறிஸ்மஸ் அல்ல. சற்று கவனிப்போம். 2 நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். கற்று கவனிப்போம். தீமையை 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 வெறுக்கிற அறிவுதான் கிறிஸ்மஸ். ஆமென். ஸ்தோத்திரம். இது என் ஆண்டவருக்கு பிடிக்காது, இது எனக்கும் பிடிக்காது. இப்படி வெறுக்கிற ஒரு அறிவுதான் கிறிஸ்மஸ். ஆமென். இதை என் ஆண்டவர் சொல்லவில்லை, ஆகவே நான் இதை செய்ய மாட்டேன். இப்படி வெறுப்பதுதான் கிறிஸ்மஸ். ஆமென். ஹல்லேலூயா. இது பரிசுத்தம் இல்லை, இது அசுத்தமானது, இதை நான் செய்ய மாட்டேன். பிள்ளைகள் எல்லாம் கவனிக்கணும். ஸ்தோத்திரம். இப்படி ஒவ்வொருவரும், சிறுவரானாலும் வாலிபரானாலும் ஆண்களானாலும் பெண்களானாலும் எல்லாருமே நினைப்பதுதான் கிறிஸ்மஸ். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். இது பாவம். பாவம் என் தேவனுக்கு பிடிக்காது, பாவம் என் பரலோகத்துக்கு பிடிக்காது. ஸ்தோத்திரம். பாவம் என் தேவனை பிரியப்படுத்தாது. ஆகவே இதை நான் வெறுப்பதுதான் கிறிஸ்மஸ். ஆமென். தீமையை வெறுப்பது கிறிஸ்மஸ். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில தீமை இருந்தாலும் இல்லை, நம்மை சுற்றி தீமை இருந்தாலும் இல்லை, நம்மை தீமைக்குள் நடத்துகிறவர்கள் இருந்தாலும், ஆமென், அல்லேலூயா, அதை கண்டு, அதை அறிந்து, அதை புரிந்து அந்த தீமையை நாம் வெறுத்தால் அந்த வெறுக்கிற ஒரு அறிவுதான் கிறிஸ்மஸ். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நம்மள ஸ்தோத்திரம் சுத்தி அதிக பாவங்கள் இருக்கிறது. பாவ உலகத்தில் நாம் இருக்கிறோம். நம்மை சுற்றி பாவ மனிதர்கள் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். தவறு இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்குது? பாவம் ரொம்ப சீப்பா இருக்குது. ஸ்தோத்திரம். ஒரு போதகர் இப்படித்தான் சொல்லுவார் பிரசங்கத்துல. இன்னைக்கு என்ன பாஸ்டர், பாவம் 10 ரூபாய்க்கு 3 இல்ல, 10 ரூபாய்க்கு 10 கூறு கட்டி விற்கிது. அல்லேலூயா. எப்படி? பாவம், தீமை, கெட்டது, அசுத்தம், பொல்லாங்கு, இதெல்லாம் இன்னைக்கு கூறு கட்டி விற்குது பாஸ்டர். 10 ரூபாய்க்கு 10 விற்குது, மலிவா கிடைக்குது. பாவம் மலிவு, பாவம் சுலபம்.
பாவம் ஈஸி, பாவம் திறந்த வாசல், பாவம் விசாலமான பாதை. அல்லேலூயா. பாவம் கிடைக்காத இடமே கிடையாது. ஆமென். ஆனா பரிசுத்தம்னு ஒண்ணு கிடைக்கணும்னாக்கா இந்த தேவனுடைய ஆலயத்தை தவிர்த்து, தேவ சமூகத்தை தவிர்த்து, தேவனுடைய பாதத்தை தவிர்த்து, தேவனுடைய ரட்சிப்பை தவிர்த்து, தேவனுடைய வேதத்தை தவிர்த்து, சத்தியத்தை தவிர்த்து, ஸ்தோத்திரம், அது ஒரு போதகனுடைய போதகத்தை தவிர்த்து, ஆலோசனையை தவிர்த்து, அது ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய ஜீவியத்தை தவிர்த்து, ஆவிக்குரிய சிந்தனையை தவிர்த்து, ஆவிக்குரிய உணர்வுகளை தவிர்த்து, காரியங்களை தவிர்த்து, எண்ணங்களை தவிர்த்து, ஓ ஸ்தோத்திரம், வேற எங்கேயோ எந்த இடத்திலையும் எவராலையுமே பரிசுத்தத்தை கொடுக்க முடியாது. அதை இயேசு மட்டுமே கொடுப்பார். ஆமென். ஆனா இந்த இடத்துக்கு வருவதுக்கு இருக்குதே கடினம், இந்த இடத்துக்கு வருவதுக்கு இருக்குதே சங்கடம், இந்த இடத்துக்கு வருவதுக்கு இருக்குதே பாடு, இந்த இடத்துக்கு வருவது இருக்குதே போராட்டம். தோத்துறோம். இந்த இடத்துக்கு வருகிற ஒரு மனிதனை, ஒரு ஆத்துமாவை பிசாசு தடுக்கிறானே. தோத்துறோம். கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல. தோத்துறோம். இந்த இடத்துக்கு ஒரு ஆத்துமாவை திசை திருப்புவதற்கு, விடுவதற்கு, நல்ல வழியில